தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய திராவிட முன்னேற்றக் கழக அரசு தயாராகி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அமைக்கப்பட்ட குழு கரூர் சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் கரூர் சென்று பார்வையிட்டு சென்றுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் விஜயிடம் தொலைபேசியில் பேசியுள்ளனர். இந்த நிலையில் கரூர் துயர சம்பவத்தை பயன்படுத்தி தவிகவுக்கும் கடும் நெருக்கடியை கொடுக்கவும் விஜய் பிரச்சாரம் செய்ய முடியாத நிலையை உருவாக்கவும் திமுக திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. கரூர் சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகளை கடுமையாக கண்டித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை குழுவையும் அமைத்துள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் விஜய் பெயரை சேர்க்க திமுக அரசு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் விஜய் மீது விரைவில் வழக்கு பதிவு செய்ய இருப்பதாகவும் அதனூடாக அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் இணைவதை தடுக்க திமுக காய்களை நகர்த்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் விஜய் எந்த நேரமும் கைதாகலாம் என தெரிவிக்கப்படுகிறது.